நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. தமிழகத்தில் சாதி மதத்தை வைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சதி நடப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். அதனை பார்க்கலாம். ஆனா தமிழ் குடின்னு பேசுறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறான்றத இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேசி வருகிற சீமான் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முன்னும் பின்னாக இது ஒன்னே எடுத்துக்கலாம். நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசினதா இருந்தாலும் சரி, கலைஞரை பற்றி பேசினதா இருந்தாலும் சரி, நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, அடுத்த வருஷம் ஒண்ணு பேசுறாரு. அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாதிரி பேசுனதும் கைது பண்ணிடுவீங்களா? இது கருத்துரிமை தானே. சவுக்கு சங்கரை ஏன் கைது பண்ணீங்க, பெலிக்ஸ் ஏன் கைது பண்ணீங்கன்றாங்க. அதுல பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் தவறாக சித்தரிச்சு பேசுறாரு, தவறான முறையில இணைத்து பேசுகிறார். அதற்கு பெண் காவலர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க. புகார் கொடுத்ததுனால அந்த கைது நடந்திருக்கு, அது வழக்கு நடக்குது, நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு, நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்கு. அதை அப்ப இவர் நியாயப்படுத்தி பேசுறாரா? இப்ப பெண் காவலர்களை தவறா சொன்ன இவர் ஏத்துக்கிறாரா? ஆகவே அந்த நேரத்துக்கு என்னன்னா வாய்க்கு வந்தது பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக கருத்து நம்மளுடைய இதுக்கு சப்போர்ட்டா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு உடனே பேசுறாரு. கருத்துரிமைன்றது எவ்வளவோ அரசியல் வேறுபாடுகள் இருக்குது, கட்சி வேறுபாடுகள் உண்டு, கொள்கை வேறுபாடுகள் உண்டு. ஆனா இது மாதிரி தனிப்பட்ட முறையில தவறான சொற்களை உபயோகப்படுத்தி பண்றது, ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றது, வேணுமனே பிரச்சனை உண்டாகட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கணும்ன்றது பேசுறது இது ஏற்கத்தக்கதல்ல. நிச்சயமாக எங்களுடைய தலைவர் ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறதுனாலதான் கட்சி தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய தவறான தகவல்களை, நிறைவேற்ற முடியாத செயல்களை, நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூகத்தையும் நம்ம தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டா வைக்க விரும்புறேன். அதே போல அவருக்கு பணம், அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்க இருந்து வாங்குறான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவுல பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார். அதனால எப்படி இலங்கையில நம்ம ராஜபக்சே எதிர்க்கிறோமோ அதுபோல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதனால நம்முடைய நாம் தமிழர் நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும். அரசியல் அறவேக்காடுத்தனமாக பேசக்கூடாது. அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார். தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு, பச்சுவந்தி போல இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, இன்னைக்கு இவர் ஆதரிச்சு பேசுற, நாளைக்கு மாற்றி பேசுறது, எதிர்த்து பேச தான் பேசியது என்னவென்றே அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு, இவர்கள் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல, அரசியல் பண்பு அற்றவர், தரமில்லாத ஒரு அரசியல் நடத்தி வருகிறார். இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது. நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழர் கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த அவதூறு பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். உண்மைக்கு புறம்பாக பேசுவது கருத்துரிமை அல்ல என்று குறிப்பிட்டு அவர் பேசினார். தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை சீமான் கூறி வருவதாகவும் குறிப்பிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசியதை பார்த்தோம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.